ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் அனாலஜி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த டாப்பிக்லேருந்து ஏகப்பட்ட கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்லேயும் சரி, என்டிபிசிலையும் சரி, அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸில் வந்து அடிக்கடிக்கு கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸில் ஜீனியஸாக இருந்திருப்பாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து மேக்ஸில் அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டியிருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்தமாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்து மேக்ஸை பிடிக்காமல் இருந்திருக்கலாம். அவங்க சரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் இருக்கிறதுனால சரி அதெல்லாம் படித்தா தான் மார்க் வரும், அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா என்ன லாஜிக் உள்ளே மறைஞ்சிருக்குன்ட்டு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த லாஜிக் என்னன்ட்டு உங்களால் கண்டுபிடிக்கவே முடியும். அப்படி நீங்கள் அந்த டைமுக்குள்ளே கண்டுபிடிச்சி அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஒரு மார்க் கிடைக்கும். புரியுதுங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா அது சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ரீசனிங் ஸ்கில்லும் இது மூலிமா நல்லா டெவலப் ஆகும். ஸோ இப்போ டேரெக்டாக கான்செப்ட்குள்ளே போயிடலாமா? ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷன் பிட்வீன் த நம்பர்ஸ். என்னடா ரிலேஷன் பிட்வீன் த நம்பர்ஸ்னால், இப்போ ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பர் வந்திருக்கும். அதுக்கு எதனால் அந்த மாதிரி வந்திருக்குன்னா அதுக்குள்ளே எதனா ஒரு லாஜிக் இருக்கும். அந்த லாஜிக் என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுதான் அந்த ரிலேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ரிலேஷன். அந்த ரிலேஷன் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ரிலேஷன்ஸ் வந்து எந்த ஃபார்மில் வேணால் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷனாக இருக்கலாம், இல்லை சப்ராக்ஷனாக இருக்கலாம், இல்லை டிவிஷனாக இருக்கலாம், இல்லை மல்டிப்ளிகேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைனா ஸ்கொயராக இருக்கலாம், ஸ்கியூபாக இருக்கலாம், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கலாம், இல்லை ப்ரைம் நம்பர் அப்படியே இருக்கலாம். ஸோ ஏகப்பட்ட ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் எந்தளவுக்கு நீங்கள் அதிகப்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய மார்க்கும் அதிகமாகும். தட் யூ நீட் டு ரிமெம்பர். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருமா? ஃபைன். இந்த ஃபஸ்ட்டு கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு 1லேருந்து 1 வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் 2லேருந்து 4 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. 3லேருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ 1லேருந்து 1 எப்படி வரும், என்னென்ன லாஜிக்லாம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். 1லேருந்து +0 பண்ணால் 1 வருது, கரெக்டு. அப்போ 2லேருந்து +0 பண்ணால் 2 தானே வரணும். பட் இங்கே 4 வந்திருக்கு. ஸோ இந்த லாஜிக் வந்து தப்பு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வேறு லாஜிக் தான் யூஸ் பண்ணி ஆகணும். வேறு என்ன லாஜிக் வரும்னு யோசிங்க பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணுவோமா? ஓகே, பண்ணுவோம். 1 × 1 பண்ணால் 1 கிடைக்குது. அப்போ 2 × 1 பண்ணால் 2 தானே கிடைக்குது. ஏன் இங்கே 4 வந்திருக்கு? ஸோ இந்த லாஜிக்கும் இங்கே தப்பு. அது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது வேறு லாஜிக் ட்ரை பண்ணி பார்ப்போமா? வேறு என்ன லாஜிக் வரும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, வேறு என்ன நான் சொல்லியிருந்தேன், டிவிஷன் பண்ண முடியாது. டிவிஷன் பண்ணாலும் 1ஆல் 1 டிவைட் பண்ணால் 1 தான் வரும். அப்போ 2ஆல் 1 டிவைட் பண்ணால் 2 தான் வரும். பட் 4 வந்திருக்கு. ஸோ சம்திங் இஸ் டிஃப்ரெண்ட். தட் வாட்? ஸோ ஸ்கொயர் தான் இங்கே வந்து இருக்குது. ஸோ ஸ்கொயர் பண்ணி பார்ப்போமா? ஸ்கொயர் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ 1ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 1, 2ஓட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ வந்திருக்குல்ல, லாஜிக் வந்து என்னென்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ 3ஓட ஸ்கொயர் என்னன்னு பாருங்கள், நம்மளுக்கு 9 வந்திருக்கு. ஸோ ஆப்ஷனாக 9 இருக்குன்னு பாருங்கள். எஸ், வி ஹாவ் ஆப்ஷன் 2, தட் இஸ் 9. ஸோ 9 வந்திருக்கு. ஸோ இவ்வளோ தான், சிம்பிள். இது வந்து பேசிக் சம்மு. பேசிக்காக நான் இப்போதைக்கு உங்களுக்கு நம்பர் அனாலஜினா இப்படி இருக்கும், எந்த மாதிரி கொஷின்ஸில் எக்ஸாமில் கேட்பாங்க, அதுக்கான பேசிக்ஸ் லெசன் தான் இது. நெக்ஸ்ட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் கொஷின்ஸு இல்லை வேறு டைப் கொஷின்ஸ்லாம் கொண்டு வரேன். அது சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ப்ராக்டிஸ் அதிகமாகும். நெக்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 15 கொடுத்துருக்காங்க. 15லேருந்து 45 எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 35லேருந்து 105 எப்படி வந்திருக்குன்னு செக் பண்ணோம். ஸோ இது ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிரும். ஸோ 15லேருந்து 45 என்ன மாதிரி வரும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க? +30 பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கேயே +30 பண்ணி பாருங்கள், 65 தான் வருது. பட் இங்கே 105 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த லாஜிக் இல்லை. வேறு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? 15லேருந்து 45க்கு × 3 பண்ணுவோமா? 3 பண்ணால் 45 கிடைக்குது. இந்த சேம் வே 35லேருந்து × 3 பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு என்ன வருது? 105 கிடைக்குது. ஸோ லாஜிக் என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இப்போது அதே தான் 45 வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ 45க்கு அப்ளை பண்ணால் என்ன வரும்னு பார்க்கலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ 45 × 3 ஸோ பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 15, 1, 135. ஸோ 135 ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷனில் இருக்குது. ஸோ வி கெட் த ஆன்சர்.
இவ்வளோ தான், சிம்பிள் லாஜிக் தான். நீங்கள் எதுவும் வரி பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் அந்த நம்பரை பாருங்கள், பார்த்துட்டு என்னவா இருக்குன்ட்டு ஒரு செகண்ட் திங்க் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அப்படி பண்ணும்போதே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் மோஸ்ட்டாக. ஸோ அப்படி கிடைக்கலன்னா தான் அந்த லாஜிக்கு வரலன்ட்டு உங்களுக்கு தோணிடுச்சுன்னா டக்குன்னு வேறு லாஜிக்கு யோசிக்க ஆரம்பிச்சிடணும். எப்படி அதை யோசிக்க முடியும் பிரவீன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பை ப்ராக்டிஸ் மட்டும்தான். ஸோ நீங்கள் எந்தளவுக்கு வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம் அல்ல கை கொடுக்கும். இதை மறந்துடாதீங்க. 3வது கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். நீங்களே உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சால் பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். அப்படி சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா எனக்கு இதோட வேறு எதுவும் சந்தோஷம் இருக்காது. ஸோ இப்போ நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ 25லேருந்து 1 to 5 வந்திருக்கு. ஸோ மேபி 5 டைம்ஸ் பண்ணலாம். 25 × 5 பண்ணிங்கன்னா 1 to 5 கிடைக்கும். இந்த சேம் வே 36 × 5 டைம்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். 30, 15, 180 தான் வருது. பட் இங்கே 216 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லாஜிக் வந்து இங்கே இல்லை அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. வேறு என்ன லாஜிக்கு வரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யோசிங்க. இல்லை நான் யோசிச்சு போடட்டா? ஓகே, வேறு என்ன லாஜிக் வருதுன்னு பாருங்கன்னா கொஞ்சம் இங்கே நல்லா உத்து பாருங்கள். 25 கொடுத்துருக்காங்க. 25ன்றது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 5ஓட ஸ்கொயர், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 125 இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ஓட கியூப். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 5ஓட ஸ்கொயர் ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு 5ஓட கியூப் பண்ணியிருக்காங்க. இந்த சேம் வே செகண்ட் செட்லேயும் பாருங்கள். 6ஓட ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 36, அப்புறம் 6ஓட கியூப் பார்த்தீங்கன்னா 126. லாஜிக் என்னட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ 7ஓட ஸ்கொயர் தான் 49 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். 7ஓட கியூப் என்ன ஃபைட்டர்ஸ் தெரியுமா? 343. ஸோ 343 ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்கள், செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் கரெக்ட் ஆன்சர். சிம்பிள். இந்தமாரி கொஷின்ஸ் தான் எக்ஸாமில் கேட்டுட்ருக்காங்க. ஜிடியாக இருக்கட்டும், இல்லை டெல்லி போலீஸாக இருக்கட்டும், இல்லை எம்டிஎஸ்ஸாக இருக்கட்டும், சிஹெச்எஸ்எல், இல்லை என்டிபிசி, இல்லை எனி அதர் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், தீஸ் கைண்ட் ஆஃப் கொஷின் தே ஆஸ்கிங். அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 4th கொஷின், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஏன்னா இந்த மாதிரி டைப்பில் தான் கொஷின் அதிகமாக கேட்குறாங்க. இது கொஞ்சம் கஷ்டமானதும் கூட. ஏன்னா 3 நம்பர் இருக்குது. 3 நம்பர் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்குன்னு தெரியாது. அதை நீங்கள் யோசித்து கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணிவிட்டு அது எந்த ஆப்ஷனில் இருக்குன்ட்டும் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டது கண்டுபிடிக்கிறதுனால இந்த கொஷின் கொஞ்சம் கஷ்டமான கொஷின். பட்டு எதுவுமே நம்மளுக்கு கஷ்டம் இல்லை, ரைட்? பிகாஸ் ஆஃப் த ப்ராக்டிஸ். ப்ராக்டிஸ் உங்கள்கிட்ட இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எதுவுமே கஷ்டம் கிடையாது. ஸோ என்னென்ன லாஜிக் வரும்ன்ட்டு நம்ம யோசிப்போமா? ஸோ 1, 4, 25 கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 4 பண்ணி 25 வருமா? நம்ம எதனா பண்ணுவோம். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 வருது. × 5 பண்ணுவோம், 25 கிடைச்சிருக்கு. இந்த சேம் வே இங்கே இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 9 கிடைக்குது. × 5 பண்ணோம்னா நம்மளுக்கு 45 கிடைக்குது. பட் இங்கே 81 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது இந்த லாஜிக் இல்லை. வேறு என்ன லாஜிக் வரும்னு யோசிப்போமா? 1லேருந்து 4 ஆட் பண்ணால் நமக்கு 5 கிடைக்குது. × ஸ்கொயர் பண்ணி பார்ப்போம், 25 கிடைக்குதா? எஸ். அதே மாதிரி 2லேருந்து 7 ஆட் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. ஸ்கொயர் பண்ணால் 81 கிடைக்குது. ஸோ இந்த லாஜிக்கு வந்து இங்கே மேட்ச் ஆகுது. அப்போது ஒவ்வொரு ஆப்ஷனாக நம்ம செக் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு இது வருதான்ட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ இங்கே 2, 7 ஆட் பண்ணால் 9, ஸ்கொயர் பண்ணால் 81 வரணும். பட் இங்கே 35 கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் தப்பு. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 3, 4 பண்ணால் 7, ஸ்கொயர் பண்ணால் 49, இதுவும் தப்பு. ஏன்னா இங்கே 36 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். 4, 5 ஸ்கொயர் பண்ணால் அதான் 9 வருது. 9 ஸ்கொயர் பண்ணால் 81 வருது. இங்கே 81 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இவ்வளோ தான், சிம்பிள். இந்த மாதிரி என்ன லாஜிக்கு நீங்கள் கண்டுபிடிச்சினாலே நீங்கள் தான் இந்த கொஷினுக்கு கிங்கு. வேறு யாருமே தேவையில்லை. நீங்கள் தான் அப்புறம் மிஸ்டர் ரீசனிங்காக ஆகிடுங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். இதுவும் ஒரு டைப் ஆஃப் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே. ஸோ என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 20 வருது, ப்ளஸ்ஸு 25, 45 வருது. ஸோ சேம் வே இதை பண்ணிங்கன்னா 63, 25 பண்ணிங்கன்னா 88 தான் வருது. ஸோ இங்கே 144 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த அடிஷன் லாஜிக் இங்கே வரல. அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன லாஜிக் வரும்னு யோசிங்க. நெக்ஸ்ட்டு என்ன லாஜிக் வரும்னு நினைக்கிறேன்னா, ஸோ 4, 5 ஆட் பண்ணால் 9 வருது. × 5 பண்ணுறேன், 45. இந்த சேம் வே 7, 9 ஆட் பண்ணிங்கன்னா 16 வருது. × 5 பண்ணுறேன், 80 தான் வருது. பட் இங்கே 144 கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன பிரவீன், என்ன லாஜிக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இங்கே நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? 2 நம்பரையும் ஆட் பண்ணியிருக்கீங்க, × 5 பண்ணியிருக்கீங்க. அந்த 5 பாருங்கள் செகண்ட் நம்பராக இருக்குது.
இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இங்கேயும் பாருங்கள், 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 16 வருது. செகண்ட் நம்பர் நம்மளுக்கு என்னென்னு இருக்குங்க 9 இருக்குது, நம்ம இங்கே 5 போட்டிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு ஆன்சர் வரல. ஸோ இந்த மாதிரி கொஷினும் கேட்குறாங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும். என்னன்னா நம்ம சேம் நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணுறோம், இங்கே டிஃப்ரெண்ட் நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறோன்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அங்கே வந்து 2வது நம்பரால் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த 2வது நம்பர் என்ன நம்பராக வேணா இருக்கலாம்ல. கொஷினில் இங்கே 5 கொடுத்துருக்காங்க, இங்கே 9 கொடுத்துருக்காங்க. ஆப்ஷனில் வேறு எதனா நம்பர் கூட இருக்கலாம். அதனால் அந்த லாஜிக்கு தான் நீங்கள் யோசிக்கணும் முக்கியமாக. அந்த லாஜிக்கு அங்கே மேட்ச் ஆகுதா அப்படின்னா ஆன்சர் வி கெட் இட். ஸோ இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 144 கிடைக்கும். ஸோ லாஜிக் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது ஒவ்வொரு ஆப்ஷன்லையும் அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். செக் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குதா இல்லையான்னு தெரிஞ்சிடும். ரைட், ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இது 2 ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 15 இருக்குது. 15 × 8 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 120 வரணும்ல. பட் இங்கே 90 தான் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோமா. செகண்ட் ஆப்ஷனில் 89 ஆட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். 89 ஆட் பண்ணால் நமக்கு வந்து 17 வருது. இன்ட்டு செகண்ட் நம்பர் தானே, 9 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 90 ஒரு 63, அப்போது 153 வரணும். பட் இங்கே 85 கொடுத்துருக்காங்க. அப்போது செகண்ட் ஆப்ஷனும் ராங்கு. வேறு என்ன பண்ணலாம், தேர்ட் ஆப்ஷன் போய்டுவோமா. தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 2 ஆட் பண்ணுவோம், 10 வருது. இன்ட்டு செகண்ட் நம்பர் என்னது 6, மல்டிப்ளை பண்ணால் 60. ஸோ வி கெட் த ஆன்சர். இவ்வளோ தான், சிம்பிள். ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷனில் அந்த ஆன்சர் இருக்கும் போது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். அதனால் நீங்கள் கான்ஃபிடென்ஸாக சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் நம்மளுக்கு ஈஸியாக கிடைச்சிரும். இதுக்கு என்னென்னா அந்த ப்ராக்டிஸ் இருக்கணும். அந்த ப்ராக்டிஸ், அந்த கொஷினை பார்த்து அந்த ஃபியர்னஸே இருக்கக்கூடாது. இந்த கொஷின் தானே, என்ன லாஜிக் இருக்க போது, எனக்கு தெரியாத லாஜிக்காக, அந்த கட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைச்சிரும். இப்போ இந்த கொஷின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா. ஓகே, 65லேருந்து 80 கொடுத்துருக்காங்க ஃபைட்டர்ஸ். என்ன பண்ணலான்னு பாருங்கள். 15 பண்ணுவோமா, ப்ளஸ் 15 பண்ணால் 80 வருது. ஓகே, அதேமாதிரி 35லேருந்து ப்ளஸ் 15 பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 50 வருது. ஓகே, அப்போ 75லேருந்து ப்ளஸ் 15 பண்ணால் என்ன வரும், 90. ஸோ ஆப்ஷன் 90 இருக்கா, இருக்குது, ஃபோர்த் ஆப்ஷன். ஸோ ஈஸியில் இந்த மாதிரி கொஷினும் கேட்குறாங்க, ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஜஸ்ட்டு நீங்கள் கொஷினை ஜஸ்ட் ஆட் பண்ணாவே ஆன்சர் வர மாதிரி கொஷின் ஏகப்பட்டது இருக்குது எம்டிஎஸில், ஜிடிலலாம். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை, கொஷினை சால்வ் பண்ண வேண்டியதான் டேரெக்டாக. நெக்ஸ்ட் கொஷின், இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இன் எ சர்டைன் கோட் லாங்குவேஜ் 27 is related to 3, 125 is related to 5, to which of the following is related to 512 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்கியூபோட ரிலேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், 3s கியூப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 27 கிடைக்கும். இந்த சேம் வே 5s கியூப் பண்ணிங்கன்னா 125 கிடைக்கும். ஸோ எந்த நம்பரை கியூப் பண்ணால் நம்மளுக்கு 512 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நம்பர் கியூப் பண்ணால் 512 கிடைக்கும் ஃபைட்டர்ஸ், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தட்ஸ் 8. யூ ஆர் ரைட். 8 கியூப் பண்ணால் தான் 512 கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எப்படி சால்வ் பண்ணுறது பார்த்துருமா ஃபைட்டர்ஸ். இந்த கொஷினை நீங்களே பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா ஐ எம் மச் மோர் ஹாப்பி. இப்போது நான் எப்படி அப்ரோச் பண்ணுறேன்னு பார்ப்போமா. ஓகே, 21லேருந்து 42 எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள். இன்ட்டு 2 பண்ணுவோமா. 21 × 2 பண்ணிங்கன்னா 42. ஸோ 42லேருந்து 126 எப்படி வந்திருக்குன்னு யோசிங்க. இன்ட்டு 3 பண்ணால் வருதான்னு செக் பண்ணுவோமா. எஸ், 3 பண்ணால் வருது. ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர்லேருந்து 2 பண்ணி செகண்ட் நம்பர் கொண்டு வராங்க. செகண்ட் நம்பர்லேருந்து 3 மல்டிப்ளை பண்ணி தேர்ட் நம்பர் கொண்டு வராங்க. இவ்வளோ தான் லாஜிக். ஸோ அப்போது இந்த இடத்தையும் அப்ளை பண்ணி பார்த்துருவோம். செகண்ட் செட்டு கொடுத்துருக்காங்களே, அதுலேயும் அப்ளை பண்ணி பார்த்துட்டா நம்மளுக்கு அந்த லாஜிக் கரெக்டாக இல்லையான்னு தெரிஞ்சிடும். ஸோ இதுலேருந்து 2 பண்ணால் 90 வருது, இதுலேருந்து 3 பண்ணால் 270 வருது. ஓகே, ஃபைன். ஸோ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுவோம். 6லேருந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, அப்புறம் இன்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். பட் இங்கே 48 கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங்கு. செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள், 12லேருந்து 2 பண்ணிங்கன்னா 24 கிடைக்கும். இந்த சேமே இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 72 வரணும். கரெக்டுங்களா. பட் இங்கே வந்து 36 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷனும் ராங்கு. அப்போது தேர்ட் ஆப்ஷன் போயிடுவோமா. ஓகே, தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 8 × 2 பண்ணிங்கன்னா 16, இன்ட்டு 3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், 48 வரணும். பட் 64 கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஆப்ஷனும் ராங்கு தான். ஃபோர்த் ஆப்ஷன் தான் நம்ம போய் ஆகணும். ஃபோர்த் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 5ம் 10 கொடுத்துருக்காங்க. அப்போ 5லேருந்து 2 பண்ணால் 10 வருது. அப்போ 10லேருந்து 3 பண்ணால் 30 வருதா. எஸ், வருது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8.
எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ தான் இங்கே நம்பர் அனாலஜி. நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும் போதும். நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோம். 9th கொஷின். இதுவும் ஒரு டைப் ஆஃப் கொஷின் தான். இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதர் எக்ஸாம்ஸ்லையும் கேட்குறாங்க, என் எஸ்எஸ்சிலையுமே இந்த மாதிரி கொஷின்ஸ் இப்போ அடிக்கடி கேட்குறாங்க. என்னன்னா டஸ் நாட் பிலாங் டு த குரூப் அப்படின்னா என்னன்னா 3 ஆப்ஷன் வந்து சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த டிஃப்ரெண்ட்டானது என்னதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன லாஜிக் இருக்குன்னு ஒன்றுத்துலேயும் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துப்போம். என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். 4 இருக்குது, இன்ட்டு 2 பண்ணுவோம், 8 வரும். அப்புறம் +2 பண்ணால் 10. ஓகேங்களா, 10 வருது. இந்த சேம் வே 8 இருக்குது, இன்ட்டு 2 பண்ணுவோம், 16, +2 பண்ணால் 18 வருது. அதுக்கப்புறம் இன்ட்டு 2 பண்ணுவோம், 36 வருது. +2 பண்ணால் 38, அதுவும் வருது. அப்போது 38 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 76 வருது. +2 பண்ணால் 78, அதுவும் வருது. ஸோ எல்லாமே இங்கே 2 ஆப்ஷனுமே வந்து இந்த லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுது. இப்போ தேர்ட் ஆப்ஷன் போனால் மட்டும்தான் நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கா, இல்லை 4th தான் தப்பா, இல்லை 3rd தான் தப்பான்ட்டு நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ தேர்ட் ஆப்ஷன் போயிடுமா. 5 இருக்குது, இன்ட்டு 2 பண்ணால் 10, அப்புறம் +2 பண்ணுறோம் 12, we get it. அப்போ 12 இன்ட்டு 2 பண்ணால் 24, +2 பண்ணால் 26 வரணும். பட் இங்கே 24 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இதுதான் ஃபால்ட்டு, தேர்ட் ஆப்ஷன் தான் டிஃபெக்ட்டு. அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இல்லை பிரவீன் எனக்கு என்ன டவுட்டாக இருக்குது, நீ 4th ஆப்ஷன் செக் பண்ணுன்னு சொன்னீங்கன்னா செக் பண்ணிக்கலாம். 7 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 14 வரும். +2 பண்ணால் 16 வந்திருக்கு. 16 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா 32 வரும். +2 பண்ணிங்கன்னா 34, 34 இன்ட்டு 2 பண்ணால் 68, +2 பண்ணால் 70. ஸோ 1, 2, 4 வந்து கரெக்டாக இருக்குது. 3வது மட்டும்தான் தப்பாக இருக்குது. 3வது என்னென்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஈஸி. த ஃபைனல் கொஷின். இந்த கொஷின் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். சால்வ் பண்ண முடிஞ்சால் பாஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்கள், இல்லைனா நான் ட்ரை பண்ணுறேன் எப்படின்னு பாருங்கள். ஸோ என்ன பண்ணலான்னு பாருங்கள். 5, 10, 75 கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணலாம், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவோமா. 15 வருது. இன்ட்டு 5 பண்ணுவோம், 75 வருது. ஸோ இந்த சேம் லாஜிக் இங்கே யூஸ் பண்ணி பார்ப்போம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 18 வருது. இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 90 வருது. எஸ், வி கெட் இட். அப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக இதை வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 8, 7 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணுவோமா. அப்போ 8 + 7 ஆட் பண்ணிங்கன்னா 15 வருது. இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 75. பட் இங்கே 56 கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ராங். 6 + 9 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 15 வருது. இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா 75 வரணும். 75 வந்திருக்கு. ஸோ செகண்ட் ஆப்ஷன் இஸ் ரைட். அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். இவ்வளோதான் விஷயமே. ஸோ நம்பர் அனாலஜி பொறுத்தவரை நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் பாருங்கள். நம்ம மிஸ்டர் ரீசனிங் சேனல்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ண போகிறேன். ரெகுலராக நீங்கள் பாருங்கள். டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைப்பில் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற வீடியோஸ் ஏகப்பட்ட வீடியோஸ் போட போகிறேன். ப்ராக்டிஸ் செட்டும் ஏற்கனவே போட்டுட்ருக்கேன். இப்போ நீங்கள் ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, இல்லை டெல்லி கான்ஸ்டபிள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நான் 10 கொஷின், டாப் 10 கொஷின், டாப் 20 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரீசனிங் ஸ்பீடு வந்து பூஸ்டப் ஆகும். அப்போ எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு வந்து லெஸ் டைம் தான் நீங்கள் எடுப்பீங்க அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஆச்சு பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ போகிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணி என்ன குறைன்னு சொல்லுங்கள். இல்லை நிறைய இருந்தாலும் நிறைய சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு என்ன தோணுதோ அதாச்சும் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி கொஷினை நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதையும் நான் சால்வ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு எதனா டாப்பிக்கில் டவுட் இருக்குன்னா கேளுங்க, அந்த டாப்பிக்கை நான் கவர் பண்ணி வீடியோ போடுறேன். உங்களோட டவுட் கிளியர் ஆகும். ஸோ இதுமாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. ஏதோ வந்தாலும் நீங்கள் எனக்கு கம்யூனிகேட் பண்ணால் தான் எனக்கு அது என்னென்னு தெரிய வரும். அதுக்காக தான் நானும் இருக்கேன். ஸோ இட்ஸ் நாட் அ ஒன் வே ரைட். நம்ம 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணால் தான் சேனலும் க்ரோ ஆகும். நம்மளோட ஆடியன்ஸுக்கும் ரீசனிங்கை பார்த்து ஒரு ஃபேர்னஸ் இருக்காது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறன்ற ஒரு கிளியாரிட்டியும் கிடைக்கும். ஏன்னா ரீசனிங்கை பொறுத்தவரை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம், அது பிரச்சனை கிடையாது. பட் எவ்வளோ டைமில் சால்வ் பண்ணுறீங்க அதுதான் மேட்ரு. புரியுதுங்களா? இதுக்கப்புறம் செக்ஷனல் டைமிங்கும் வந்துடும். எஸ்எஸ்சியில் செக்ஷனல் டைமிங் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். அதனால் நீங்கள் 15 மினிட்ஸில் நீங்கள் 25 கொஷின் போடுற மாதிரி கட்டாயத்துக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் 13 or 12 மினிட்ஸில் போட முடியும். ஈவன் சிஜிஎல் கொஷினாக இருந்தாலும் சரி. சிஜிஎல் கொஷினுக்கு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை, அதுவும் ஈஸியாக தான் இருக்கும். என்ன ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமிங் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிடலாம். ஸோ நம்ம வீடியோஸ் ரெகுலராக பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.